வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மகாலய பட்சத்துக்கான 2வது நாள் பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய செட் தோசையும் தக்காளி தேங்காய் இதெல்லாம் சேர்க்காத ஒரு சட்னியும் பண்ண போறோம். இந்த செட் தோசைக்கு இந்த சட்னியோட இந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கும். குவிக்காவும் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த செட் தோசை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த சட்னி வந்து தண்ணி சட்னி மாதிரி நீர்க்க இருக்கும். அப்ப தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க ஈஸியா இந்த சாஃப்டான செட் தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தண்ணி சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப்பு பச்சரிசி, சாப்பாடு பச்சரிசி, மாவு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே கப்ல 1/4 கப்பு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்போட கொஞ்சம் கூட எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 ல இருந்து 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு 5 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. மாவு நம்ம மிக்சிலேயே அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அரைச்சு எடுத்துப்போம். அரைச்ச மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதையும் சேர்த்துருவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பாருங்க, லேசான ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொரப்பா, அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்க. இந்த தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6 ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம மாவு அரைச்சு வச்சு 8 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க, நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இத்தனைக்கு நம்ம மிக்சியில தான் அரைச்சோம். பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த மாவு வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டு மிச்ச மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/8 டீஸ்பூன் கடுகு. கடுகு ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும். இதோட ஒரு 7 காஞ்ச மிளகாய் நான் சேர்க்கிறேன். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் வந்து நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து இந்த மாதிரி நல்லா வறுபடணும். பாருங்க, இந்த மாதிரி உப்பி வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வரணும். மிளகாய் நல்லா வறுபட்டதும் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துருவோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இந்த கடாயில இருக்கிற ஹீட்லயே வந்து இந்த புளியும் வந்து சாஃப்ட் ஆயிடும். இது நல்ல சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்சது எல்லாமே சூடு ஆறியாச்சு. மிளகாயில வந்து இந்த காம்பை நீக்கிட்டு இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம். இதே போல இந்த சட்னியை கொஞ்சம் தண்ணியாவும் கொரப்பாவும் அரைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு நல்லா செவந்து வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்துருவோம். இந்த தோசை பண்றதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை, கம்மியா எண்ணெய் விட்டாலே போதும். தோசை விட்டதுமே பாருங்க எந்த அழகா ஓட்டியே அழகா வருது பாத்தீங்களா. இப்படி வந்தாலே நல்லா சாஃப்டா இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விடலைனாலும் இந்த தோசை நல்லா வரும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம். 2-3 நிமிஷத்துலயே இந்த தோசை அழகா வெந்துடும். இந்த தோசையோட டெக்ஸ்டர் பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், மொறுமொறுன்னு வராது. பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. இது எவ்வளவு நேரம் ஆனாலும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கூட நல்லா சாஃப்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டான செட் தோசையும் தண்ணி சட்னியும் ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். தோசை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க. பாருங்க, நல்லா ஒரு சைடு கண்ணா வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து கோல்டன் கலர்ல வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அதனாலதான் இந்த கலர் வந்திருக்கு. ஆனா இந்த தோசை வந்து முறுமுறுன்னு இருக்காது, சாஃப்டா இருக்கும். அதுக்கும் இந்த தண்ணி சட்னி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். செட் தோசைய இந்த தண்ணி சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த தண்ணி சட்னியை வந்து நான் கப்ல எடுத்துட்டு இருக்கேன்.
ஆனா தோசைக்கு அந்த ஓரமா அப்படியே விட்டு நல்லா அதை தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அந்த தோசை வந்து அந்த சட்னியை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். அட்டகாசமா இருக்கு. இந்த சட்னி வந்து கொஞ்சம் அப்படி சுள்ளுன்னு நம்ம அரைச்சிக்கணும். எப்பயும் போடுற மிளகாயோட ஒரு 2 மிளகாயை தூக்கலா போட்டோம்னா சூப்பரா இருக்கும். அது மாதிரி தண்ணி சட்னியா இருந்தா நல்லா இருக்கும். லேசா கொஞ்சம் குறப்பா நம்ம அரைச்சுக்கணும். அதனாலதான் நம்ம இந்த பொட்டுக்கடலையை வந்து வறுத்துக்கிறோம். அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அரைச்ச உடனே அது பவுடர் மாதிரி ஆயிடும், சட்னி வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அப்ப அந்த அளவு டேஸ்டா இருக்காது. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சிங்க அப்படின்னா லேசான ஒரு குறப்பு இருக்கும். அந்த டெக்ஸ்டர் சூப்பரா இருக்கும். தோசையும் வந்து நல்லா மெத்துன்னு பஞ்சு போல சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த செட் தோசையும் இந்த தண்ணி சட்னியும் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய மாலையபட்சத்துக்கு இது மாதிரி சாஃப்டான செட் தோசையும் இந்த மாதிரி தேங்காயோ தக்காளியோ சேர்க்காத ஈஸியா பண்ணக்கூடிய தண்ணி சட்னியும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.